தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மனிதர்கள் பொதுவாகவே நம்மை சார்ந்தவர்கள் தம்மை சாராதவர்கள் என பிரித்து பார்க்கும் மனநிலை கொண்டவர்களாகவே உள்ளோம். நம்மை சார்ந்தவர்களை அரவணைப்பதும் நம்மை சாராதவர்களை எதிர்ப்பதுமே இன்றைக்கு உலகில் நடக்கும் அனைத்து தீமைகளுக்கும் காரணமாகிறது என்பதை உணர்த்துகிறது இன்றைய வழிபாடு. எனவே நமக்கு வேண்டியவர்கள் வேண்டப்படாதவர்கள் என்ற பாகுபாடுகளை நீக்கி அனைவரும் ஒன்றிணைந்து நன்மைக்காக செயல்பட இறைவன் அழைப்பு விடுக்கிறார். வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையுடன் வாழ இறைவனின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த மாலை திருப்பலியில் நம்மோடு இணைந்து லாசர் ராணி குடும்ப நன்மைகளுக்காக இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி கூறுகிறார்கள். பேர குழந்தைகளுடைய கல்வி ஞான சிறப்பிற்காக 1வது பிறந்தநாள் நவீலன் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சேவியர் செபஸ்தியாள் குடும்ப நலன்களுக்காக அருள் சகோதரி லூர்து மிக்கேலா என்கின்ற மிஷல் லாயர் பதவி கிடைத்ததற்கு கிருபைக்கு நன்றியாகவும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற மிஷல் FSM அருள் சகோதரி அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து சாமி பாலா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், தூய மிக்கேல் அதிதூதருடைய இந்த திருநாளிலே தொடர்ந்து நினைத்திருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவர் கைகூடச் செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை லூர்து சாமி, சூசையம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, அந்தோனி அம்மாள், ஜேம்ஸ், சாந்தப்பன், வியாகுலம் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், லூயிஸ் அம்மாள் இறந்த 29வது ஆண்டு நினைவாக இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜோயல், அழகு, சுப்ரியா திருமணம் சிறப்பான முறையிலே நடைபெற்றதற்கு ஆண்டவருக்கு நன்றி கூறி இந்த பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவர் தாமே தொடர்ந்து வாழ்விலே உடனிருந்து எல்லா விதமான வளன்களாலும் நிரப்ப வேண்டும் என்பதற்காகவும் நன்றி கூறி ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் கூட இந்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பாக தூய மிக்கேல் அதிதூதருடைய பெருவிழா நினைவு கூறுகிற இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய பேராற்றல் நம்மை நிரப்புவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரை. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் உங்கள் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலனில் பங்கு பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவனின் ஆவியால் நிரப்பப்பட்ட ஆற்றல் மிக்க தலைவராக இஸ்ரேல் மக்களை மோசே வழிநடத்தினார். அவரது பணியில் அவருக்கு உதவியாக 70 மூப்பர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு தன்னிடமுள்ள கடவுளின் ஆவியில் கொஞ்சம் எடுத்து தருகிறார். அவரை சார்ந்த 70 மூப்பர்கள் தவிர மற்ற 20க்கு இறைவனின் ஆவியார் கிடைத்ததை நினைத்து மகிழும் மோசேவை போல நாமும் பிறரின் நல்வாழ்வில் மகிழ வேண்டும் என்ற உணர்வோடு வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25 முதல் 29 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பர்களுக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேத்தாது. அவர்கள் மீது ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேத்தாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவர்களிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்திற்கு திரும்பினர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாசக முன்னுரை. ஒருவர் உலகம் எல்லாம் தமித்தாங்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்று இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப செல்வத்தின் பயனில்லாத தன்மையை எடுத்து காட்டுகிறார் புனித யாக்கோபு. செல்வம் வாழ்வளிக்காது என்பது தெரிந்த பொழுது மற்றவர்களை துன்புறுத்தி அதிகமான செல்வங்களை சேர்ப்போருக்கு நிகழும் தீமையை
எடுத்து கூறி நேர்மையாளராக நாம் வாழ வேண்டும் என எடுத்துச் சொல்லும் புனித யாக்கோபின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை திருமுகங்கள் 1 முதல் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்கு உரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளில் உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்திருக்கிறீர்கள். நேர்மையாளவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொன்றுவிட்டீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 9வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 38 முதல் 48 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுள்ளவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணிரராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியலாது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டினுடைய பொது காலம் 26வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வாசகங்களை வாசித்து நாம் தியானிக்க அமர்ந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, முதல் வாசகத்தை ஆரம்பித்து நற்செய்தியோடு தொடர்பு படுத்துவோம். ஆண்டவராகிய கடவுள் மோயிசனோடு பேசினார். மோயிசன் தனக்கு கீழே ஒரு 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் தனக்கு தந்த ஆசியை, தனக்கு தந்த ஆற்றலை, தனக்கு தந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டார். எதனால் மோயிசன் இந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னால், மோயிசனுடைய மாமனார் அவரை பார்ப்பதற்காக வருகிறார். மோயிசன் உட்கார்ந்து காலை முதல் இரவு வரை பஞ்சாயத்து செய்து கொண்டிருக்கிறார், தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய குழப்பங்களுக்கு சிந்திக்கின்ற தெளிவை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கின்ற அவர் சொல்லுகிறார் மோயிசனிடம், இது சரியல்ல, நீ இப்படி இருந்தால் இந்த மக்கள் சிறந்த பயிற்சி பெற மாட்டார்கள், இவர்கள் வளர்ச்சி அடைய மாட்டார்கள். உங்களுடைய இந்த கூட்டம், எகிப்திலிருந்து வெளியே வந்த கூட்டம் கானான் நாடு போய் சேருமா என்பது சந்தேகம். எனவே மோயிசன் தன்னிடம் இருக்கின்ற அந்த அதிகாரத்தை, தன்னிடம் இருக்கின்ற அந்த பொறுப்பை பிறரோடு பகிர்ந்து கொண்டால் இந்த சபை வளரும் என்று அவருடைய மாமனார் ஒரு யோசனையை சொல்லுகிறார். உடனேதான் மோயிசன் எல்லோரையும் ஒன்று கூட்டி, இதோ ஒரு 70 பேரை தேர்ந்தெடுங்கள். யோசித்து பாருங்க, அதாவது 70 பேர் இந்த சபையை வழிநடத்த வேண்டும். ஆனால் மோயிசன் ஒத்த ஆளாக கிடந்து மல்லுக்கு நிற்கிறார். எனவே இதை புரிந்து கொண்ட மோயிசன், சரிதான், ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார், அது உண்மை. எல்லோரோடும் கடவுள் நேரடியாக பேசவில்லை அக்காலத்தில், அதுதான் யதார்த்தம். ஏனெனில் மோயிசனே தகுதியுடையவர், மோயிசனே தலைமை தாங்கியவர். ஆனால் அந்த தலைமை தாங்கிய அந்த மோயிசன் தனக்கு கீழே ஒரு 70 பேரை தேர்ந்தெடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் எல்லோரும் இந்த கூடாரத்திற்கு வாருங்கள். பாளையம் என்பது அவர்கள் தங்கியிருந்த இடம். ஏனெனில் அவர்கள் அங்கே பெரிய வீடு கட்டெல்லாம் இல்லை, டென்ட் அடித்து தான் அங்கங்கே இருந்தார்கள். மூவாகி கொண்டே இருந்தார்கள் தண்ணீருக்காக, உணவிற்காக. இதோ பிற மக்கள் வந்து அவர்களை தொல்லை செய்கிற பொழுது ஏறக்குறைய ஒரு நாடோடி வாழ்க்கையை பாலைவனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே அந்த பாளையம் இறங்கி இருந்த இடத்திலிருந்து இந்த ஆண்டவரின் கூடாரத்திற்கு வர வேண்டும். அந்த இடத்திலே மோயிசன் கடவுளுடைய ஆற்றலை பெற்று, அந்த அருளை பெற்றிருக்கிற சக்தியை பகிர்ந்து அவர்களுக்கு ஒரு வகையான ஃபார்மேஷன் என்று வைத்துக் கொள்வோம், ஒரு பயிற்சி கொடுப்பதற்காக அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்போதுதான் இந்த சம்பவம் நடந்ததை இன்றைய வாசகமாக வாசித்தோம். இதோ ஆண்டவருடைய ஆவியை எடுத்து அவர் கொடுத்தார். இது புதிய ஏற்பாட்டிற்கு நீங்கள் வருகிற பொழுது திருத்துதர் பணியிலும் நடக்கும். இதோ கொர்நேலியு என்கின்ற ஒரு புறஇனத்தவர், ஆனால் இதோ ஜெபிக்கிற பொழுது, இந்த பேதுரு கைகள் வைத்து ஜெபிக்கிற பொழுது அவர்களும் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அல்லது அந்த சீடர்களுக்கு கொடுத்திருந்த அந்த அருளை, அந்த ஆசிரை, அந்த ஆற்றலை இவர்கள் கை வைத்து ஜெபிக்கிற பொழுது எல்லோரும் பெற்றுக்கொண்டார்கள். அங்கே ஒரு விவாதம் எழுகிறது. பேதுருவை கூப்பிட்டு பஞ்சாயத்து செய்கிறார்கள். யோ, நீ என்ன மனுஷன், நம்மெல்லாம் யூதர்கள், நீ புறநத்தவருக்கு எப்படி போவாய்? அங்கே போய் எப்படி, அதுவும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு ஆசீர் கொடுப்பாய்? அப்போது பேதுரு சொல்லுகிறார், எப்பா, நான் போனேன், ஒரு கனவு கண்டதுனால அதே போல சம்பவம் நடந்தது. அங்கே போய் நாங்கள் ஜெபித்த பொழுது அனைவரும் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்படி திருத்தூதர் பணியிலே இந்த சீடர்கள் சொன்னார்கள் இல்லைங்களா? ஆனால் நற்செய்தி வாசகத்துக்கு வாங்க, அங்கே அப்படி சொல்லலை. ஏன்? அதுவும் குறிப்பாக எந்த சீடர்? இன்றைக்கு மார்க் நற்செய்தியிலே வாசித்தோம், யோவான், இயேசுவினுடைய அன்பு சீடர். இரவு உணவு நேரத்தில் இயேசுவின் மார்பில் தாங்கி இருந்தவர், அப்படி சாய்கின்ற அருளை பெற்றவர். எவ்வளவு க்ளோஸ்னு பாருங்க.
அப்படிப்பட்ட யோவான் சொல்றாரு, ஆண்டவரே உமது பெயரை சொல்லி ஒருவன் வெளியே பேயோட்டி கொண்டிருந்தான், அவனை நாங்கள் தடுக்க பார்த்தோம். உமது பெயரை சொல்லி எப்படி அவன் வல்ல செயல் செய்யலாம்? ஏன்னா அவன் நம்ம கச்சேரியை சார்ந்தவன் இல்லை, இங்கே வர்றதில்லை, கூட்டத்துக்கு வர்றதில்லை, நம்மோடு இல்லை. பிரியமானவர்களே, இதே போல் ஒரு சம்பவத்தை தான் இந்த முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்கின்றோம். இதோ மோயிசன் அங்கே ஆண்டவருடைய ஆவியை எடுத்து கொடுத்தார். 70 பேர், தேர்ந்தெடுத்த 70 பேருக்கும் கிடைத்தது. எல்லோரும் பேசினார்கள். ஆனால் என்ன சிக்கல்னா 68 பேர் தான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்திருந்தாங்க. கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள். ஒரு 2 டிக்கெட்டு சொல் பேச்சு கேளாதது, இன்னொன்று அடங்கா பதார் என்று சொல்வார்களே, அடங்காம புதர் மாதிரி வளருகிற, அப்படி 2 பேர் அதில் இருந்தான். அப்போ இவங்க பேரையும் எடுத்தாங்க. ஏன்னா ஆள் இல்லை, 70 பேர்னா சும்மாயா? ஒவ்வொருத்தராக எடுத்தாங்க. முதல்ல ரொம்ப ஹை குவாலிட்டி ஆட்களெல்லாம் எடுத்தாங்க. யோசுவா போல மோயிசன் தும்முனா உடனே வெட்டுவான், போருக்கு போவான். அவர் என்ன சொன்னாலும் மோயிசன் இந்த சொல்லுவாங்களா, நீ காலால் போட்டதை நான் தலையால் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சின்சியர் பணியாளர் இந்த யோசுவா எல்லாம். அந்த கிரேடு முடிந்தது. அடுத்த கிரேடுன்னு பார்த்தா கடைசியில் 2 பேர் அவன் விருப்பம் இல்லாமல் தானே வரல. அவன் தூங்கி எழும்பி இதுக்கு லேட்டான நாளிலே பரீட்சைக்கு போகலையா? போகலாம், 10 மணிக்கு தானே பரீட்சை. இல்லை 10 மணி பரீட்சைக்கு இன்னுமா தூங்கிக்கிட்டு இருக்கேன், இன்னும் 10 மணி ஆகிடுது, போய் லேட்டாக சேர்ந்தாலும் சேர்த்துக்குவாங்க. இப்படி டிக்கெட் எல்லா இடத்துலையும் உண்டு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அவர்களுக்கும் ஆண்டவர் அந்த ஆவியை பொழிந்த பொழுது கொடுத்தார். அவங்க எங்கே இருந்தான்? வீட்டிலே தங்கிட்டான், வரல, வரவேண்டிய அந்த கேம்பஸுக்கு வரல, அந்த எல்லைக்குள்ள வரல, அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னும் வரல. எதனால்? பிரியமானவர்களே, இதுதான் கடவுள் தன்மை. அதாவது கடவுள் மோயிசனுக்கு கொடுத்தார், மோயிசன் எல்லாருக்கும் கொடுத்தார். இப்போ பிரச்சனை மோயிசனுக்கோ கடவுளுக்கோ இல்லை. யாருக்கு பிரச்சனை? சிப்பந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த இடைத்தரகர்களுக்கு தான் பிரச்சனை. யோசுவா தான் சொல்றாரு, ஐயோ அவனை உடனே தடுக்கணும், விடக்கூடாது. அப்போ மோயிசன் சொல்ற வார்த்தையை பாருங்க, ஏம்பா உனக்கு பொறாம? இந்த 70 பேர் மட்டும் இல்லை தம்பி, எல்லோரும் இறுதி நாள் வருகிற பொழுது இந்த கூடாரத்தில் இருக்கிற, நம்மோடு பாளையத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லோரும் ஆவியால், அறிவால், ஆற்றலால், அதிகாரத்தால், நம்பிக்கையால், வாழ்வால், செழிப்பால், பணத்தால், உயர்வால், மதிப்பால், மாட்சியால் நிறைந்து நிற்கணும். என்னைக்கு ஒருத்தன் ஆண்டுகிட்டே இருப்பான், அதிகாரம் செலுத்திக்கிட்டே இருப்பான், மேல இருந்து என்னை பாத்தியா நான் தான் உனக்கு ஓனர் தலைவர்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினைத்தால் அது மனநோய். அது கடவுள் விரும்புகிற காரியம் அல்ல. மோயிசன் அவ்வளவு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டார். அதான் அவர் தலைவர், பெருந்தலைவர். அவருடைய தலைமையில் தான் இஸ்ராயல் மக்கள் எங்கிருந்து வந்தார்கள்? எகிப்தில் அடிமைத்தனத்தில் 400 ஆண்டுகள் கிடந்தவர்கள் வெளியே வந்தாங்கன்னா இவருடைய மெச்சூரிட்டி, இவருடைய அணுகுமுறை ஒரு காரணம். குத்தம் பார்த்துக்கிட்டே இருந்திருந்தாருன்னா மோயிசன் எகிப்திலே செத்து போயிருப்பாரு, அந்த செங்கடலை கடந்து வர முடியாது. பிரியமானவர்களே, நற்செய்தி வாசகத்திலும் தந்தை கடவுள் கொடுத்த ஆற்றலை இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் கொடுத்தார். ஆனால் யாருக்கு பிரச்சனை? இடைத்தரகர், சிப்பந்தி. இதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, சாமியே வரம் கொடுத்தாலும் பூஜாரி விட மாட்டான். ஏன் விட மாட்டான்? ஏன்னா அவன் புத்தி இருக்குல்ல, அது ரொம்ப இன்னும் வளராத புத்தி. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார், எப்படிப்பட்டவர்களை விரும்புகிறார் என்றால் எல்லோரும் எல்லாம் பெற்று எல்லோரும் உயர்ந்த நிலை அடைந்து. அப்போ இவனு 2 பேர் வரல, என்ன செஞ்சிருக்கணும்? பிரியமானவர்களே, என்ன செஞ்சிருக்கணும்? யோசித்து பாருங்க. கழிச்சிருக்கணும்ல, ஏய் நீ ஆவாது ஓடு அப்படின்னு. ஆனா கடவுள் தொடக்கத்திலிருந்தே அப்படி செய்கிற கடவுள் இல்லை. இயேசு நற்செய்தியில் சொல்லுகிற வசனத்தை பாருங்க, யோவான் நற்செய்தி. திரும்ப தான் யோவான் எழுதுகிறார். இந்த அனுபவங்களுக்கு பிறகு, ஆகா நான் நல்லாயன், நல்லாயன் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பான். ஆமா, தன்னுடைய ஆடுகளுக்காக மட்டுமில்ல, காணாமல் போன ஆட்டிற்காகவும் தேடி போவான். காணாமல் போன ஆடு கழுத போது நமக்கு எதுக்கு? அது கடவுள் புத்தி இல்லை. காணாமல் போன ஒத்த ஆட்டை தேடி 99 ஆடுகளையும் விட்டு போகிறவன் தான் நல்லாயன். அந்த நல்லாயன் தான் நான் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுவாரு, என் மந்தையை சேராத இன்னும் ஆடுகள் இருக்கு, உதாரியா சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த ஆடுகளும் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்பது தந்தையின் திருவுளம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுக்கு போங்களேன். காயின் ஆபேல், அதான் முதல் கொலை.
சகோதரனை கொன்று விட்டான் காயின். பாருங்க, கடவுள் கேட்கிறாரு, டே உன் சகோதரனின் ரத்தம் கூக்குரல் எடுக்கிறது. ஆண்டவர் ஆவேசமாக வருகிறார், வந்து அவனுக்கு தண்டனையும் கொடுக்கிறார். என்ன தண்டனை? இங்க பார், நீ தவறு செய்தாய், திருந்து. அவன் திருந்த தயாராகவே இல்லை. அந்த சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா? இவன் யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தா என்ன சொல்லணும்? பஞ்சாயத்து, இங்க பார், அவன் இவனை கொன்றான், ஆகவே கடவுள் அவனை கொன்றால் சரி. ஏன்னா நமக்கு ஒருத்தர் தீங்கு செய்கிறார், நமக்கு ஒருத்தர் ஒரு இழிவு ஏற்படுத்துகிறார், நம்ம கடவுள்கிட்ட என்ன ஜெபிக்கிறோம் அல்லது கடவுள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம்? என் கண்காண அவனும் அதே மாதிரி அனுபவிச்சிட்டான்னா எனக்கு நிம்மதி. நான் செய்து கொள்ள மாட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை, ஆற்றல் இல்லை, ஏன்னா அவ்வளவு ஒரு 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 வலிமையான ஆள் நான் இல்லை. ஆனால் ஆண்டவனே, அவனும் என் கண்காண எனக்கு என்ன செஞ்சானோ அது அவனுக்கு. அப்போ காயின் ஆபேலை கொன்றான், கடவுள் காயினை கொன்றால் சரியா? இல்லை. அவன் சொல்றார், டேய் நீ ஓடு, நீ நாடோடியா வாழு, நீ ஊர் ஊரா போ, அப்பந்தான் உனக்கு புத்தி வரும். அவன் சொல்றான், ஐயோ நான் ஊர் ஊரா போனோம்னா என்னைய கொன்றுவானுவ, கல்லால் எறிந்து கொண்டு விடுவார்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுக்கு ஒரு முத்திரை பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த முத்திரையை நீ பெற்றுக்கொள், உன்னை எவனாவது கொன்றால் உன்னை போல் 7 மடங்கு இன்னும் பெறுவான். ஏன்? கடவுள் அழிக்கிற கடவுள் அல்ல, சந்தர்ப்பம் கொடுக்கிற கடவுள், வாய்ப்பு கொடுக்கின்ற கடவுள். அவர் காயினுக்கும் கடவுள், அவர் எல்லோருக்கும் கடவுள். அவர் எல்லோருக்கும் திருந்துவதற்கும் திரும்பி வருவதற்கும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுத்து அதற்கான தளங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற கடவுள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள், எனவே அற்புதமான ஒரு காரியம். தயவு செய்து நாம் மோயிசன் இடத்திற்கு வர வேண்டும். யோசுவா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோயிசனை போல ரொம்ப மெச்சூர்டா நடக்க அவரும் பழகி கொண்டார், சீடர்களும் பழகி கொண்டார்கள். எனவே படிநிலையில் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். ஒருவேளை நாம் எங்கேயோ இந்த சொல் பேச்சு கேளாத அல்லது ஊதாரித்தனம் என்கின்ற அல்லது அடங்காத தன்மை என்கின்ற அல்லது இதை புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்தால், கடவுள் நமக்கு இரக்கம் காட்டுகிற கடவுள். இரக்கம் காட்டுவதற்கு காரணம் நாம் அப்படியே போய் அழிந்து விட வேண்டும் என்பதல்ல, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை நெருங்கி வர வேண்டும். நம்ம வீட்டில் செய்கிறோம் தானே, நம்ம வீட்டில் 5 பிள்ளைங்க, நல்லா படிக்கிற, நல்லா சொல் பேச்சு கேட்குற, நம்மளோட அன்பாக பாசமாக இருக்கிற நல்ல குழந்தைகள் நெருக்கி நம்மோடு இருக்கிறார்கள். நம்ம வீட்டில் 1-2 அப்படி தப்பி ஓடுறதும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்காக நம்ம அதுக்கு சாப்பாடு கொடுக்காமலாம் இருக்கிறோம். ஏமா உன் பிள்ளை, ஐயா உன் பிள்ளை இப்படி இருக்கான், நீ இன்னும் போட்டு அவனை, இல்லை சாமி என்னைக்காவது ஒரு நாள் திருந்திர மாட்டானா? அதுதான் தாயுள்ளம் தந்தையுள்ளம், அதைத்தான் கடவுள் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்குன்னா, நம்முடைய பிள்ளைக்குன்னா, நம்முடைய குடும்பத்துக்குன்னா ஒரு வகையான இரக்கம் கருணை. இதோ நாம் பகை என்று இல்லாதவர்கள் அல்லது வெளியில் இருப்பவர்கள் என்று பிரித்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கென்று வேறு வகையான எண்ணம் மனநிலை கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே அற்புதமான ஒரு வாக்கு, சிறப்பான ஒரு நற்செய்தியும் முதல் வாசகமும். எனவே நாம் உயர்ந்த நிலை நோக்கி பரந்த மனம் கொண்டவர்களாய் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். அன்பு இறைவா, எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். மோசையிடமிருந்து பகிரப்பட்ட கடவுளின் ஆவியாரால் நிரப்பப்பட்ட மூப்பர்களைப் போல எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் இருபால் துறவியர்கள் உமது ஆவியாரால் நிரப்பப்படவும், உமது ஆவியாரின் வழிகாட்டுதலால் தளராது தடைகளை கடந்து நற்செய்தி பணி செய்யவும் தேவையான அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளும் தலைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் மக்கள் பணி செய்ய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் என்பதை உணர்ந்து சுயநலம் கடந்து மக்களுக்கான பணி செய்யவும், தங்களின் விருப்ப வெறுப்பிற்கேற்ப செயல்படாமல் அனைவருக்கும் பொதுவானவர்களாக பொது நன்மையை இலக்காக கொண்டு செயல்படுபவர்களாக இருக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் பங்கிற்காகவும் எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் பங்கில் உள்ள குடும்பங்களுக்கு நீரே தலைவராக இருந்து வழிநடத்தவும், எம் பங்கில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து பாதுகாக்கவும், குறிப்பாக எங்களில் உள்ளங்களில் உள்ள மன்றாட்டுக்களை ஏற்று நாங்கள் விரும்பும் அனைத்து வரங்களையும் எங்களுக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, வயலில் வேலை செய்த கூலி ஆட்களின் கூலியை தலைவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். அக்கூலி இறைவனிடம் முறையிடுகிறது என்ற புனித யாக்கோபின் வார்த்தைக்கேற்ப இன்று எங்களின் சமூகத்தில் தங்களின் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காக துன்புறும் பணியாளர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்களது நியாயமான கூலிக்காக போராடும் அவர்களின் போராட்சிக்கு நிறைவான வெற்றி கிடைத்து உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, உலக இதய தினமாகிய இன்று பல்வேறு விதமான இதய தொடர்பான நோய்களால் குறைபாடுபடுவதால் துன்புறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே நல்ல மருத்துவராக இதய தொடர்பான பிரச்சனைகளால் துன்புறும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்தருளும். மேலும் தொடர்ந்து யாரும் இதய தொடர்பான பிரச்சனைகளால் துன்புறாமல் அனைவரும் நல்ல சுகத்துடன் வாழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக முடி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாய் மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் மீதும் அனைவரின் மீதும் ஊற்றப்படுவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதர்கள் எங்களுக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கிறீர். மனிதர்களின் பிணிபோக்கும் மருந்தாக உமது தெய்வீகத்தை எங்களுக்கு தருகிறீர். ஆகவே உமது அளவற்ற மாட்சிக்கு மணிமுடி சூடப்படுகிறது. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதை அமைதியே இறைவா, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரம் தொணிச்சாமி நமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த கிறிஸ்துவில் மரித்த லூர்து சாமி, சுசையம்மாள், லூர்து மிக்கேல், லூயிஸ் அம்மாள், ஃபாத்திமா, அந்தோணியம்மாள், ஜேம்ஸ், சாந்தப்பன், வியாகுலம் இவர்களது ஆன்மாவையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து ஒரே குரலில் ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேர் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
இவ்வாறு திருப்பலி அறிவிப்புகள். 30ஆம் தேதி திங்கள் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 1ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30 மணிக்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. தொடர்ந்து ஒவ்வொரையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர், தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 2ஆம் தேதி புதன் மாலை 7 மணிக்கு புனித சூசேப்பர் அன்பிய திருப்பலி. 4ஆம் தேதி வெள்ளி மாதத்தின் முதல் வெள்ளி காலை 11 முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனை. மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் புனித அசசியார் சபை சிறப்பு திருப்பலி. 5ஆம் தேதி சனி மாதத்தின் முதல் சனி அன்று மாலை 7 மணிக்கு மாதா கவியில் திருப்பலி. 6ஆம் தேதி ஞாயிறு பொது காலத்தின் 27ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும், காலை 9:15க்கு பங்கு ஆலயத்திலும், மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பேரியிலும் ஞாயிறு திருப்பலிகள். இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித மரியன்னை அன்பியம். புனித மரியன் அன்பியத்திற்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். வருகிற ஞாயிறு திருப்பலியை புனித சூசேப்பர் அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இன்று பிறந்தநாள் காணும் 1வது பிறந்தநாள் காணும் நவீனுக்கும் எப்பசம் அருள் சகோதரி மிசல் ஆகியோருக்கும் நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி கரவொலி மூலம் நன்றி சொல்லிக்கொள்வோம். 22ஆம் தேதி ஞாயிறன்று மறைக்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பிஸ்கட் வாங்கி தந்தவர்கள் ஏஎல் அண்ட் சன்ஸ் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் நன்றி. புனித கிலலேயாவின் திருவுருவம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி மாலை கிறிஸ்டோபர் லூசியா இவர்கள் இல்லத்திலிருந்து சீமோன் பெய்லா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது. இத்திருநிகழ்வுகளில் புனித கிலேலியா சபை உறுப்பினர்கள் அனைவரும் பக்தியோடு கலந்து கொண்டு புனித கிலேலியா வழியாக இறையர்களை பெற அன்புடன் அழைக்கின்றோம். வரும் வியாழன் 3ஆம் தேதி அன்று குழந்தையேசு அன்பிய கூட்டமானது லூர்துசாமி விஜய் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும். புனித 4ஆம் தேதி புனித பிரான்சிஸ் அசியார் திருவிழா அன்றைய திருப்பலியை நமது பங்கில் செயல்படும் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபை உறுப்பினர்கள் சிறப்பு செய்வார்கள். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் விண்ணக மறை நிகழ்வுகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை புகழ்கிறோம். என்றென்று உமது திருமகனின் மாட்சியில் நாங்கள் பங்கேற்போமாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.